பேக் சைடு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. டச் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது டச் பண்ணும்போது. சரி ப்ரோ, ஸ்மூத்தாக தான் இருக்குது. வீடியோ பேச ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். OnePlusல பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ஒரு 3 ஃபோன் லான்ச் பண்ணாங்க அந்த 9 சீரீஸில். அதில் 9Rக்கும் 9க்கும் நடுவில் இன்னொரு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9RT அப்படின்ற இன்னொரு புது மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9R வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை 9 வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே ரெண்டையும் மிக்ஸ்அப் பண்ணி ஒரு சென்டர் கோடு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்ன இருக்குது இல்லை நான் குயிக்காக டெஸ்ட் பண்ண என்னோட குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட் உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். எப்பயும் போல் அவங்களோட ஃபுல் ரெட் கலர் பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 9RT அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு சைடில் OnePlus அண்ட் OnePlus 9RTன்றதை இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கலர் வேரியண்ட், என்ன ப்ரைஸு, ரேம் வேரியண்ட் இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இவங்களோட வாப் சார்ஜ் 65 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் கலரில் சிலிகான் ப்ரொடெக்டிவ் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிகான் டைப் தான், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைட்டாக இல்லை, ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக டைட்டாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி எப்பயும் போலயே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல் வந்துருச்சு. அது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ரெட் கேபிள் கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாக்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது மேட் ஃபினிஷ்லையும் இருக்கிற மாதிரி இருக்குது, அதே சமயம் ஃபுல் ஃபினிஷ்லையும் இருக்கிற மாதிரி அந்த டச் பண்ணும்போது ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த ஃபீலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்வெட் கிளாத்தில் நம்ம கை வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மூத்தான டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக் சைடு வந்து கிளாஸ் தான். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ஹேக்கர் பிளாக் அப்படின்ற கலர் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்க. இதுலேயே நானோ சில்வர் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா தோணுது. அண்ட் இந்த ஒரு டிசைனோட சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 198.5 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 8.29 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால சிங்கிள் ஹேண்டில் தாராளமாக ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு கார்னரில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. 6.62 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு ரிச் பிளாக்கோட இருக்குது, நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவலில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீலிங் தான் கொடுக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வந்துட்டு Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ரெசல்யூஷன் கலர்ஸ்லாம் இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னாலே வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் அப்படின்றது இருக்குது. அதில் அந்த AI ரெசல்யூஷன் பூஸ்டர் எனேபிள் பண்ணிவிட்டு வீடியோ கலர் என்ஹான்சர் இதையும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டிஸ்பிளேயோட டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் 300 Hz வந்து கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 Hz வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 600 Hz பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குயிக்காக இருக்கும். 300 Hz வந்துட்டு போதுமான அளவாக இருந்தது. அதுவே 600 Hz அப்படின்னும் போது கேம் பிளேலாம் பண்ணுறவங்களுக்கு செம சப்போர்ட்டிவாக இருக்கும். சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு மட்டும் தான் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். 5G சப்போர்ட்டோட தான் வருது. அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இயர் பீஸும் உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறதுனால சவுண்ட் உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்டில் கிடைக்கும். டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த மொபைலில் 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. குறிப்பாக ஃபேஸ் அண்ட் லாக், இதை வாங்குறவங்க ஃபேஸ் அண்ட் லாக் செட் பண்ணீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடியே டப்புன்னு ஃபேஸ் அண்ட் லாக் ஆகுது. நம்ம லாக் பண்ணமா இல்லையான்னு டவுட் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் அண்ட் லாக் ஆகுது. மொபைலோட OS அப்படின்னு பார்க்கும்போது
ஆக்சிஜன் OS Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. ஆக்சுவலாக ஆக்சிஜன் OS கண்டிப்பாக வந்து பக்கு வந்து இருக்க தான் செய்யுது. என்ன தான் வந்து அவங்க பீட்டா வெர்ஷனை தாண்டி ஸ்டேபிள் வெர்ஷன் கொடுத்தாலும் கூட. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நான் OnePlus 9 Pro தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேரியன்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பக்கெல்லாம் வந்து வரதான் செய்யுது. அண்ட் அதை தாண்டி பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான OS-ஆக தான் இருக்குது. OnePlus ஃபோன் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. மோஸ்ட்லி நம்ம கால் வருது அப்படின்னும் போது காதில் சில டைம் இப்படி வச்சுட்டு பேசுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மியூட் பட்டன் அந்த இடத்துக்கு நேராக இருக்கனால அடிக்கடி வந்து பேசும்போது மியூட் ஆயிருது. ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட நம்மளும் பேசிக்கிட்டே இருப்போம், அவங்க ஹலோ ஹலோன்னு வாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு மட்டும்தான் கரெக்டாக காதில் வைக்கும்போது இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு இருக்கா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ OnePlus மொபைல் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேமராஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா, அப்பச்சர் வேல்யூ 2.4ஓட Sony IMX471 சென்சாரோட வருது. இதில் EIS சப்போர்ட்டோடையும் தான் இருக்குது. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். அண்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 60 FPS கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. அண்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட Sony IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு EIS மட்டும் இல்லாமல் OISம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பெரிய லெவலில் நடந்து போனாலும் ஷேக்கிங் இல்லை. குறிப்பாக வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கூட நல்லாவே வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ 123 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ மெயினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு மூணாவது கேமரா டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்துருக்கலாம். மேக்ரோ லென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 மெகா பிக்சலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவு ப்ரைஸ் போட்டு வாங்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 3x ஜூம் பண்ணுற மாதிரி அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 இல்லை 60 FPSல எடுக்கலாம். 1080 பிக்சல் 30 FPS இல்லை 60 FPSல எடுக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் கொடுத்தது நல்ல ஒரு விஷயமா தோணுது. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcommோட Snapdragon 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் GPU பொறுத்த வரைக்கும் Adreno 660 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G மோடம் பொறுத்த வரைக்கும் X60 யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 பேண்ட் சப்போர்ட்டோட தான் இருக்கு. பட் 5G இந்தியாவில் இல்லை. அது ஒரு சோகமான விஷயம் தான். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 அண்ட் ஸ்டோரேஜோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1ல ரன் ஆகுது. ஸோ அதுவுமே உங்களுக்கு அட்வான்ஸாக தான் கிடைக்குது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது 888 அப்படின்னும் போது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான். எந்த இடத்துலையும் லேக் இருக்கிற ஃபீல் பார்க்கல. குறிப்பாக கேம் ப்ளே பண்ணும்போது கூட செம ஸ்மூத்தாக இருக்குது. ஹை கிராஃபிக்ஸில் வச்சு கூட உங்களால் தாராளமாக ப்ளே பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங்குமே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நார்மல் யூஸ் பண்ணும்போதே கேம் ப்ளேயும் பண்ணி பார்த்தேன். பெரிய லெவலில் ஹீட் இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்லை. இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹீட்டை நல்லாவே மேனேஜ் பண்ணுது. அண்ட் இதில் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க 12GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது 3GB இல்ல 5GB இல்ல 7GB வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4500 பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டியூவல் செல் மெத்தட் தான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருப்பாங்க. 2250 2250ன்ட்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய 65 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 65% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. அதுவே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 29 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. பட் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஏறுது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். கூடிய சீக்கிரம் இதுக்கான சார்ஜிங் டெஸ்ட் வீடியோவும் நம்மளோட 1GB டெக் சேனல்ல போஸ்ட் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நார்மல் யூஸ்க்கு 1 டே வந்து தாராளமா வருது. ஒரு 2-3 நாளா தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்றத பார்த்தலாம். டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்மூத்தான சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் ஓகேவான OS தான். பட் ஒரு சில இடத்துல பக் கண்டிப்பா நம்ம பார்க்க முடியுது. கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு அவுட்புட் தான் கொடுக்குது. பட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி பாத்தீங்க அப்படின்னா 1080 பிக்சல் 30 FPS தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் குறையா இருக்கிற மாதிரி தோணுது. அண்ட் ஆப்டிகல் டெலிஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 3x அளவுக்கு ஒரு லென்ஸ் கொடுத்துருந்துக்கலாம். அந்த மேக்ரோ லென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 1 டே தாங்கிறதும் சூப்பரா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 30 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் அப்படின்றதும் நல்ல ஒரு விஷயமா இருக்கு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 888 ப்ராசஸர் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. லேக் ஃப்ரீயா இருக்கு. கேம் பிளே பண்ணீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. குறை அப்படின்னு பார்க்கும்போது IP ரேட்டிங் எதுவுமே வந்து கொடுக்கல. பிளஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்கல. அது கொஞ்சம் குறையா தோணுது. இதை தாண்டி ஒரு சிலருக்கு இந்த 3.5 ஆடியோ ஜாக் கொடுக்காது வந்து குறையா தோணலாம். ஸோ இதை தவிர பார்க்கும்போது இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் பெரிய லெவலில் குறை இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் ரியலாகவே நான் ரொம்பவே லைக் பண்ணேன். ஒரு வித்தியாசமான டிசைன். வாங்குறவங்க கண்டிப்பாக அதையும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு OnePlus 9 Pro வாங்க முடியலன்னும் போது 9R தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன ஒரு ஆப்ஷன் 9RT இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை விட நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைஸ்
ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இன்னும் எனக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து தெரியாது. ரீசன் லான்ச்சுக்கு முன்னாடி நமக்கு டிவைஸ் அனுப்பிட்டாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ டெஸ்ட் மட்டும் தான் பண்ணி பார்த்தேன். இப்போ ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டு பின் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குவீங்களா இல்லை 9R வாங்குவீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.